வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ரெசிடென்ட் எவில் ஃப்ரான்ச்சைஸில் அடுத்த கேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெசிடென்ட் எவில் 9 ரெக்வைம் 9 அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த ஃப்ரான்ச்சைஸில் இது வந்து 9th இன்ஸ்டால்மெண்ட் தான் அப்படி தான் போட்டுருந்துச்சு. நேற்று சம்மர் கேம் ஃபெஸ்ட் 2025 நடந்துச்சு. நேற்றுன்னு சொல்கிறா, நீ நடுராத்திரின்னு சொல்கிறா, இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து டேயாக தான் இருக்கும், நமக்கு நைட், அங்கே டே. ஸோ அதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பர்சனல்ஸ் தான் ஆட போகிறோம் போல். ப்ரோட்டானிஸ்ட் வந்து ஃபீமேல் லீடாக இருக்காங்க. ஜில் தான் தேர்ட் பார்ட்டில் ஃபீமேலாக இருந்தாங்க. மற்றபடி ஆடா அண்டு அப்புறம் கிளேர் வந்துருப்பாங்க செகண்ட் பார்ட்லேயும் ஃபோர்த் பார்ட்லேயும். அவங்க வந்து கொஞ்சம் தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஜில்லை வச்சு தான் தேர்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கேம்லேயுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீமேல் லீட் வச்சு ஆட போகலாம். அவங்க பேர் என்னன்னு தெரில. நான் வந்து பழைய கேம்ஸ் தான் ஆடிருக்கேன். 4, 5, 6 ஆடிருக்கேன். இப்போ வந்து ரீமேக் எதுவுமே நான் ஆடினது இல்லை. எனக்கு இந்த ரெசிடென்ட் எவில் கேம்ஸுக்கு உண்டான பாண்டிங் என்ன அப்படின்னு மிஸ்டர் கேகே அவர் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார், கேம்ஸ் வெர்சஸ் மூவிஸ் அப்படின்னு ரெசிடென்ட் எவிலை பற்றி. ஸோ அந்த வீடியோ ரியாக்ஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் என்ன ஏது அப்படிலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வரும். அந்த வீடியோ முடிஞ்ச என்ஸ்கிரீன்லேயுமே வரும். ரெசிடென்ட் எவில் ரெக்வைம் ரிவியல் ட்ரெய்லர் பார்த்துடலாம். 17+ அவெஞ்சர்ஸ் டவர் மாதிரி இருக்குல்ல. லேபா என்னது, ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. விக்டிம் ஆஃப் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸா? இது ஒரு ப்ரீகோல் மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்களா? இனிமேல் தான் அது என்ன ஏது அந்த டிசீஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்களோ. ஆனால் ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பேர் என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஓ, கிரேஸ். Grace Ashcroft. Yes? Ashcroft. My office. Oh, சுற்றி எவ்வளோ ஃபைல்ஸ் பாருங்க. இது நியூஸ் சம்பந்தமான ஒரு கம்பெனியா இல்லை? if this is about the report you asked for yesterday, it'll be ready in 3. No, 2 days tops. Put a hold on that for now. We found another body. Oh. One that exhibits the same pathology as the others we've been investigating. Yeah. Now I need a good technical analyst on this. Okay. I need your eyes on the crime scene. உங்க ரிப்போர்ட்டரா இல்லை? The Renwood Hotel. Okay. I know that's where your mother was murdered. Alyssa died 8 years ago. Alyssa. Perhaps it's time for you to face the past. ஏதோ பாஸ்ட்ல ஏதோ விஷயம் நடந்ததுக்காண்டி அந்த ட்ராமா மாதிரி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க போல. Stay close. 7ல வந்த பிளேஸ் மாதிரி இருக்குல்ல, பயோஹசார்ட்ல. They're coming. I know now that you're the one that I've been searching for. The special one. The chosen one. Miss Ashcroft. ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கு பிளட் அந்த மாதிரி எதுவும் தரப்படுமா? huh? We need to keep our voices down. Have you seen the same shit I've seen? Please know that you are my hope. Everyone's gone. பில்டிங் எல்லாம் அப்பா. Stay away from that! இந்த கல்ட் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த 4 கூட வந்திருக்காங்க. RE9. 9 வந்துச்சு தானே கியூவில். நான் இப்போ கூட அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் டைட்டில் அப்போ 9ன்றது வந்துருச்சு. அதான் எதாச்சும் ஒரு நம்பர் வந்துருமான்னு பார்த்தேன், வந்துடுச்சு. அதான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் அந்த ரிப்போர்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களே, ஏதோ புதுசாக ஏதோ ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ்ன்ற மாதிரி போட்டோன்னே
இது ஒருவேளை எல்லா மொத்த அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர கேமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. அவங்க கோட் எல்லாம் போட்டிருந்தது, அவங்க அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாடர்னாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் அந்த ஆஃபீஸ் காமிக்கிறாங்களா, அந்த கம்பெனி காமிக்கிறாங்களா, வெளியில இருந்து ஒரு ஷார்ட் காமிச்சாங்கல்ல, ஸோ அதுமாதிரி ரொம்ப மாடர்னாக தான் இருந்துச்சு. பட் அந்த இது போட்டான அன்ஐடென்டிஃபைட் டிசிஷன் போட்டாச்சுன்னா என்ன இது அப்படின்றது ப்ரீகோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. ஆனால் இவங்க தேவைப்படுறாங்க. கிரேஸ் ஆஷ்கிராஃப்ட், இதில் சப்டைட்டில் ஆஷ்க்ரூஃப்ட்னு போட்டுருந்துச்சு. அவங்க தேவைப்படுறாங்க போல். அவங்க அம்மா வேறு ஏதோ இறந்துட்டாங்க போல். அது வந்து ட்ராமடைஸ் பண்ணிட்டே இருக்கும் போல் அவங்கள அப்பப்போ. ஆனால் நம்ம வழக்கம் யோசிச்சு பாருங்களேன், எல்லா கேம்ஸ்லேயுமே வெப்பன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. காப்பாக இருப்பாங்க, எல்லாமே ஒரு காப் ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. மிலிட்ரி மாதிரி யாரும் எனக்கு தெரில. ஈத்தன் விண்டர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க கரெக்டாக. நான் அந்த கேம் ஆனதில்லை. ஆனால் அவரே ஒரு க்ளோன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுவுமே அப்படி தானே வரும், எனக்கு தெரில சரியா. இப்போ வந்து ரீமேக் எந்த இதுவுமே புதுசாக வந்து அப்புறம் 7, 8 இதுவுமே நான் ஆனதில்லை. பயோஹசார்ட் அண்ட் வில்லேஜ் எதுவுமே. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஆடுவேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் ஒவ்வொரு இந்த மாதிரி கேம் சம்மந்தமான ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணும்போதெல்லாம் இதை நான் சொல்கிறேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் ஆடுவேன் ஒன்ஸ் என்னோடய பிசி வந்து அப்கிரேட் பண்ண வாட்டி. ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதான் இப்போ இந்த கேம் வந்துட்டு ஒரு வெப்பன் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களை வச்சு நம்ம ஆட போகிறோமா? ஈத்தன்மே அப்படி தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்பார். இந்த ஒரு அபேண்டன் வீட்டுக்குள்ளே தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டராக தான் இவங்களும் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக தான் இருக்காங்க பார்க்கும்போது. பார்க்கலாம். ஆனால் இவங்க ஏன் தேவைப்படுறாங்க என்ன எதுன்னு தெரில. நல்லா இருக்குது, செம்ம கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீடு தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கல்ட் அந்த இது எல்லா கேம்லேயும் வந்துடுறாங்களா? அந்த முக்காடு மாதிரி போட்டுட்டு கருப்பு கலர் அந்த துணியில் முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு வராங்களே, அது எல்லா கேம்ஸ்லையுமே அந்த மாதிரி யாரோ வந்துடுற மாதிரி நினைக்கிறேன். நான் வில்லேஜில் கூட அந்த 3 சிஸ்டர்ஸா அப்படி தான் ஒரு இது சீன் வரும். மாடி ஒரு பார்க்குறேன். அதான் ப்ரீகோலாம் இல்லை. ஆனால் அது எந்த டைம் லைனில் நடக்குது என்னன்னு தெரியல. வில்லேஜ் முடிஞ்ச அப்புறம் நடக்கிறதா இல்லை குவாலிட்டின்றது நல்லா இருக்குங்க. அதான் தெரிஞ்சதான். நான் கேம் பிளே ஃபுட்டேஜ்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். அதே மாதிரி எதுவும் காமிக்கலை. இது வெறும் ரிவியல் ட்ரெய்லர் தான். டூ டேஸில் ரெடி பண்ணிட்டுருக்காங்களா? 2 டேஸில் காமிச்சிட்றேன், சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவங்கள தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த க்ரைம் சீனில் வந்து இவங்கள தான் இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்புகிறாங்க. ஐ மீன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கா ஒரு FBI. ஓகே ஓகே, FBI தானே போட்டுருந்துச்சு அவங்க ஐடியில். இவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது போல். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா. ஆனால் ரொம்ப பயந்து இருக்காங்க. அதனால தான் நான் அவங்க பண்ண என்விரான்மெண்ட் எல்லாமே பார்க்க எனக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. This is about the report you FBI asked தான். for yesterday. It'll be ready in 3. No, 2 days tops. Put a hold on that for now. We found another body. One that exhibits the same pathology as the others we've been investigating. அதே டிசீஸ் பாதிக்கப்பட்ட ஒரு இது. Okay. டெக்னிக்கல் அனலைஸ்டாக இருக்காங்க போல அவங்க. I need your eyes on the crime scene. இவங்க வெப்பன் ஹேண்டில் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க கரெக்டாக. FBIன்னு வேறு போட்டிருக்கு கம்ப்ளீட்டாக. நான் இதுக்கு முன்னாடி வந்து இவங்களை ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஐடியாவே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். FBI. Face the past. Grace. அந்த பயோஹசார்டில் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பிளேஸ் பார்க்கும்போது. அடிபட்டிருக்கோ இந்த இடத்துல. அந்த பேண்டேஜ் மாதிரி சுற்றி இருக்க மாதிரி இருக்கு அந்த செஸ்ட் ஏரியாக்கிட்ட. இந்த மாதிரி நேரோவான ஒரு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கேமில். எங்கேருந்து எவன் வருவான்னு தெரியாது. டப்புன்னு ஒரு ஜாம்பி வந்துடும். Now that you're the one that I've been searching for, the special one, the chosen one. Miss Ashcroft. ஆஷ்கிராஃப்ட் இதில் கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஆஷ்க்ரூஃப்ட் தானே போட்டுருந்துச்சு.
Investigating பாருங்களேன் all ஒரு these strange கிரேட்டர் deaths, மாதிரி huh? இருக்கு, We need to keep our voices down. எரிக்கல் விழுந்த You've மாதிரி. seen the same shit I've seen. Please know that you are my hope. Everyone's gone. ஆர்பிடி தானே, ரக்கூன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன், தெரியல சரியா. RE9 27. நல்ல வேலைங்க செகண்ட் டைம் பார்த்தது நல்லதா போச்சு. நான் கம்ப்ளீட்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அது என்ன அவங்களோட கேரக்டர் இப்படி என்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நிறையா எனக்கே கரெக்டாக புரிஞ்சிருக்கு. எஃபிஐயில் இருக்காங்க அவங்க, நான் நினச்சேன் அவங்க பயந்து இருக்காங்க. ப்ளஸ் அது அந்த ஆஃபீஸ் அந்த பேட்ச் மட்டும் தான் நான் பார்க்கல ஃபர்ஸ்ட் இதில். அவங்க பயந்து இருக்காங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஒருவேளை நியூஸ் ரிப்போர்ட்டராக இருப்பாங்க போல, ஒரு கிரைம் சீனுக்கு வந்து அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். டெக்னிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே நான் பெருசாக எடுத்துக்கல, இப்போ தான் நான் எடுக்கிறேன். நல்லா இருக்குது. ஆனால் வெப்பன் ஹேண்டில் பண்ணுறது இவங்க ரொம்ப பயந்து எதுவும் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நல்லா இருக்கு தானே. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மெக்கானிசமில் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி, ஐ மீன் ரொம்பவே நல்லா ஷேக்காகி பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணும்போது அப்படி இருந்தாங்கன்னா பயந்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புல்லட்ஸ் வேஸ்ட் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் கேம்ஸில் வந்து அந்த ஒரு டாட், ரெட் கலர் டாட் இருக்கும்ல, அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெடியாக இருக்காது, லிட்டாக அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். ரியலாக நம்ம ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும்ல, ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களே இந்த மெக்கானிசம். அந்த மாதிரி தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் இன்னுமே நல்லா காமிக்கலாம்னு தோணுது. எப்படி பார்க்கலாம், எப்படி பயந்த சுபாவத்தை விட்டு என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒருவேளை அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். அலிசா அவங்க நல்லா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வரேன்.